இந்த வீடியோவில் 1989 எம்சிக்கு பயனில் பார்க்குறோம். ஏன் இதை விசேடமாக எடுத்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்டா, இதில் ஒரு சின்ன ட்ரிக்கி ஒன்று இருக்குது. அது இந்த மெக்கானிக்ஸ்க்கு கேள்விக்குள்ளே இருக்கிற சில ட்ரிக்கி கொஷன்ஸை எடுத்து நாங்கள் வீடியோ செஞ்சு கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த கேள்வி இவ்வளவு கணக்கு எழுதினாலும் இதில் சாராம்சம் இதுதான். நீங்கள் வாய்ச்சா தெரியும். அதாவது என்ன நடக்குன்னு சொல்லிச்சுன்னா, இது ஒரு ஒப்பமான மேற்பரப்பு தான். ரெண்டு மேற்பரப்பும் ஒரு ஏ ஒரு பி என்ற ரெண்டு விதமான செயற்பாடுகளுக்குள்ள நடக்குது. அந்த ஒப்பமான மேற்பரப்புக்குள்ள இந்த 10 நியூட்டன் ஒரு மரக்குட்டி ஒன்று ஒரு குட்டி ஒன்று இங்க வைக்கப்பட்டிருக்கு. ரெண்டுமே 10 நியூட்டன் தான். இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா 10 நியூட்டன் மரக்குட்டியை தொங்க விட்டுருக்காங்க. இதுல என்ன செய்யணும்னா 10 நியூட்டன் கொடுத்து ஒரு ஆள் கையால மரக்குட்டி ஒன்று தொங்க விட்டுருக்குது. இங்க அதே இலையில 10 நியூட்டன் ஒரு ஆள் கையில பிடிச்சி இழுக்குது. இப்ப இது ரெண்டுக்கும் இடையில ஒரு சின்ன ட்ரிக்கி ஒன்று இருக்குது. என்னன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப 10 நியூட்டன் இப்ப இதை நாங்க விடையல் பார்ப்போம், என்னென்ன விடையல்னு சொல்லி அதை பார்த்து விடைக்கு முன்னுக்கு போற முதல் இதுல இருக்கிற ஆறுமூடுகள் சம்பந்தமான விஷயம் தான் இதுல அந்த விடையை கேட்டிருக்காங்க. 5 விடையும் ஆறுமூடுகள் சம்பந்தமா தான் கேட்கப்பட்டிருக்குது. எல்லாமே மாறி மாறி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பியில் மேசையின் மீது இருக்கும் குற்றி கம்பியை நோக்கி ஆறுமுடுகும், ஆனால் ஒரு ஏயில் அவ்வாறு இல்லை. அடுத்து ரெண்டாவது ஒரு ஏ ஒரு பி ஆகிய இரண்டிலும் குற்றிகள் ஆறுமுடுகள் சமம். மூன்றாவது ஒரு ஏ குற்றியின் ஆறுமுடுகள் பெரியது. ஒரு பி நாலாவது ஒரு பியின் குற்றியின் ஆறுமுடுகள் பெரியது. ஐந்தாவது ஒரு ஏயிலும் ஒரு பியிலும் உள்ள குற்றிகள் ஆறுமுடுகுவதில்லை. சரி, இப்போ முதல்ல இந்த ஆறுமுடுகள் சம்பந்தமா பார்க்கும்போது ஆறுமுடுகளை நாங்க ஒரு கணிப்பு ரீதியாக செய்ய பார்க்கலாம். இந்த அடுத்தடுத்த வடங்கள்ல சில இடங்கள்ல இதை ஒரு கணித்து காட்டக்கூடிய மாதிரி ஒரு கேள்வியாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. உதாரணமா இதுல என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா, இந்த இலை இழுவை, அதாவது லேசான இலையா இருக்குது, ஒரு இழுபடக்கூடிய ஒரு இலையா இருக்குன்னு சொன்னா, அப்படி ஒரு இலைன்னு சொன்னா இங்க இருக்கிற அளவு, அதாவது இங்க ஒரு டீ ஒன்று இருக்க போகுது, இதுல ஒரு டீ ஒன்று இருக்க போகுது. இப்படி இந்த டீ ரெண்டும் சமனா இருந்தாலும் என்னுடைய இயக்கம் இப்படி காணப்படுறதால இதுக்குரிய ஆறுமுடுகள், அதாவது ஒரு ஏயில இந்த இதனுடைய இயக்கத்தினுடைய ஆறுமுடுகளை பார்த்தமாக இருந்தால், அதாவது ஒரு ஏயில் இயக்கத்துக்கான ஆறுமுடுகள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதை நாங்க ரெண்டு விதமா முதல்ல செய்ய பார்ப்போம். உதாரணமா இந்த திசையில ஒரு எப்சமனையும் இந்த திசையில எப்சமனையும் பாவிச்சோம்னா தான் இதை முடிவு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இந்த திசையில எப்சமனையை பாய்க்கும் போது இதுல என்ன செய்யும், எங்களுக்கு இந்த இருக்கிற 10 நியூட்டன் இதுல தொழிற்படும். அப்ப நான் இந்த திசையில கீழ்நோக்கிய திசையில எப்சமனையை பாய்க்கிறேன். ஒரு ஏக்கு கீழ்நோக்கிய திசையில பார்த்தா 10 சய டி சமன் அதுல எத்தனை 1 கிலோகிராம் ஏ. அதே இந்த திசையில நான் கிடை திசையில இதை பார்த்துன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்கு, டி சமன் என்ன வரப்போகுது எங்களுக்கு, இந்த திசையில டி மட்டும் தான் இருக்கு, ஒன்று தான் இருக்குது, இதுவும் ஏயா இருக்குது. அப்ப இந்த அதாவது இந்த இதுல இருக்கிற ரெண்டு சமன்பாட்டு அடிப்படையில், இது முதலாம் சமன்பாடு, ரெண்டாம் சமன்பாடு அடிப்படையில் டி ஒரு ஏன்னு வருது. அப்ப இதன் அடிப்படையில் நான் 10 இதுல மைனஸ் ஒரு ஏ சமன் ஒரு ஏ, அஞ்சால போச்சுன்னு சொன்னா 10 சமன் 2 ஏ. ஏ சமன் என்னவா இருக்க போகுது, 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. இதுல கணிப்பு கேட்கல, நாங்க கணிச்சு வைக்கிறோம். ஒரு ஏயில இந்த ஆறுமுடுகள் 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 இருக்கும். இதே இது ஒரு பியை பார்த்தோம்னு சொன்னா, ஒரு பியில என்ன நடக்கும்னு சொன்னா, இங்க கொடுக்குற 10 நியூட்டன் விசையும் அதே அளவு 10 நியூட்டனாகத்தான் இதில் உள்ள இழுவை இருக்கும். அதே அளவு இழுவையாத்தான் இருக்கும். இது நாங்கள் ஒரு பொருளை வைக்கும் போது தனியாக இயங்குது சுயாதீனமாக.
இது வந்து அப்படி இல்லை, அதே அளவில் தான் 10 நியூட்டன் இருக்கும். ஆகவே ஒரு பிக்கு பாருங்க, ஒரு பிக்கு பியில் இயக்கத்துக்கு என்னென்ன கீழே போனால் வீடியோ தெரியாது அப்படின்ற அடிப்படையில் இந்த ஒரு பீட கேள்விக்குரிய விடையை நான் இதில் செஞ்சு காட்டுறேன். அந்த அடிப்படையில் ஒரு பிக்கு இயக்கத்துக்கு நான் என்ன செய்கிறேன், எஃப்செமனைமையை இதே திசையில் வாரபடியாக நான் நேரடியாக இப்படி எடுக்கிறேன். ஏன்னா இதில் உள்ள இழுவையும் அதில் உள்ள இழுவையும் சமனாக இருக்கும். அப்போ எஃப்செமனைமையை நாங்கள் இந்த திசையில் பார்த்தோம்னா இது ஒரு பிக்கா, இது ஒரு பிக்கு எஃப்செமனைமையை பார்த்தோம்னா இதில் இருக்கிற இது வந்து 10 நியூட்டன். அப்போ திணி வந்து 1 இது. ஆகவே ஏ வந்து எவ்வளோ இருக்கும், 10 மீட்டர் செகண்ட் -2 வருது. அதாவது ஒரு பியில் இதுக்கு பிக்குரியது அது ஏக்குரியா இருக்கும், பிக்குரியது இது ஏக்குரியதாகவே இருக்கும் ஆறுமுடுகள். அப்போ இதில் உள்ள ஆறுமுடுகளுக்கும் இந்த ஆறுமுடுகளுக்கும் முன்னில ஒப்பீட்டு ரீதியா நாங்கள் கூட்டு அடிப்படையாக வச்சு பார்த்தோம்னா இங்கே இருக்கிற ட்ரிக்கெட் தான் இது நேரடியாக 10 வரும். இது வந்து நாங்கள் கணிச்சு வரும்போது அது குறைந்த அளவிலான ஒரு டீயா தான் அதில் இருக்கும். சரி, இப்போ பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இதில் நாங்கள் டீயை நாங்கள் பார்க்கலாம் நேரடியாக. இதில் பார்த்தீங்கன்னா 5 சொல்லிச்சுன்னா இது வந்து 5. ஆகவே இந்த இதில் உள்ள இழுவையை பற்றி கயக்க வலிக்கிட்டாங்கன்னா இது ஆறுமுடுகளை பற்றி கேட்குறாங்க. இழுவைன்னு பார்த்தோம்னா இப்போ ஏயில் உள்ள இழுவைண்டா இதில் நான் எழுதுறேன். ஏயில் உள்ள இழுவை, அதாவது உரு ஏயில் இழுவை வந்து எவ்வளவா இருக்க போகுது. ஒரு நேரம் கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதை இப்போ கேள்வியாகவே ஆக்குவாங்க. அப்போ இதை உண்டா எத்தனை இருக்கும், ரைட். இங்கே வந்து ஆறுமுடுகள் 5, 5 ரைட். 5 நியூட்டன் தான் ஏயில் உள்ள இழுவை. இங்கே நேரடியாக 10 வருது. அப்போ கூட்டு கேள்வியை பொறுத்தவரை அவங்க நேரடியாக இழுவை பற்றி கேட்கல, ஆறுமுடுகளை மட்டும்தான் கேட்டவங்க. ஆறுமுடுகள் என்ன, ஒரு பியில் மேசையின் மீது இருக்கும் குற்றி கம்பியை நோக்கி ஆறுமுடுகும், ஆனால் ஒரு ஏயில் அவ்வாறு இல்லை. அப்போ முதலாவது விட பிழை. அதில் விடையை பார்க்கும்போது முதலாவது விட வந்து பிழை. ரெண்டுமே ஆறுமுடுகள் ஏற்படக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த விட ரெண்டுமே ஆறுமுடுகும். ரெண்டாவது பார்த்தோம்னா ஒரு ஏ ஒரு பி ஆகிய இரண்டிலும் குற்றிகள் ஆறுமுடுகள் சமன். ஆறுமுடுகள் சமன் இது 10, இது 5. ஆகவே ரெண்டாவது விடையும் பிழை. மூன்றாவது ஒரு ஏக்கு குற்றியின் ஆறுமுடுகள் பெரியது. ஒரு ஏக்கு ஆறுமுடுகள் இது 5, இது 10. ஆறுமுடுகள் பெருசா, அப்ப பிழை. அது சின்ன ஆறுமுடுகள் ஏழு தான் பெருசுன்னு சொல்றாங்க, அது பிழை. ஒரு பி குற்றியின் ஆறுமுடுகள் பெரியது. ஆறுமுடுகள் பெரியது. பார்ப்போம் அடுத்த விடைய பார்த்துட்டு முடிவெடுப்போம். இதாக விடையாண்டு பார்ப்போம். அடுத்த ஒரு ஏயிலும் ஒரு பியிலும் உள்ள குற்றிகள் ஆறுமுடுகுவதில்லை, ஆறுமுடுகும். அப்ப உண்மையாகவே 5வது விடையும் பிழை. ஆகவே விடை வந்து என்னவா இருக்கும், இதுக்கு விடை வந்து 4வது தான் விடையாக இருக்கும். சரிதானே? ஏதாவது புது டாபிக் இல்லாத புது கணக்கள் செஞ்சு காட்டணும்னு சொன்னா என்ற கண்டெக்ட் நம்பர் இருக்கு. கண்டெக்ட் நம்பர் வந்து 7755-877. இது வாட்ஸ்அப்பும் இருக்கு 56. நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜாக போடலாம். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.